என் பொண்ணுக்கு தலையெல்லாம் சீவி விட்டு கிளப்பி விடுறது போய் இப்போ என் பொண்ணுங்க தாங்க என்ன ரெடி பண்ணுறாங்க எங்கே போனாலும். அம்மா நான் மேக்கப் பண்ணி விடுறேன், அம்மா நான் தலை சீவி விடுறேன்னு சொல்லிட்டு நல்ல ஜாலியாக இருக்குது நமக்கும். நம்மளை யாராவது இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா யாருக்கு தான் பிடிக்காது, அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி என் பெரிய பொண்ணு தான், நீங்கள் எப்பவும் சீவுற மாதிரி சீவாதீங்க, நான் இந்த மாதிரி போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. எனக்கும் பிடிச்சிருந்தது, இந்த சாரீக்கு என்னவோ நல்லா மேட்சாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐபாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் ஸ்கூல் இருக்குங்க. அங்கே கலை வழி மூலமாக தமிழ் கற்றுத்தராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே குழந்தைங்களாம் சேர்ந்து பலகார கடை, ட்ரெஸ்ஸு கடை, அப்புறம் ஜுவல்லரி கடை, அந்த மாதிரி கடைங்கள்லாம் போடுறாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணோம். பண்ணி இந்த மாதிரி நல்ல பாக்ஸ்லாம் போட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போனேன். கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன்லேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போயிருந்தேன். நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோமா, அதனால வந்து அந்த கடையும் வந்து நாங்களே செட் பண்ணியும் வச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டிலாம் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்கங்க. சூப்பராக இருந்துச்சு. அது கூட ஒன்று இன்னும் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் வரது கொஞ்சம் லேட் ஆகுனாங்க. சரி அதுக்குள்ளே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல்னு போடுவாங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தோமா, ஸ்னேகன் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அவங்களையும் மீட் பண்ணி அவங்க கூட பேசிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம்.